வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் நேற்று மாலை இளைஞர் ஒருவர் 4 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கேரபாளையம் பகுதியில் நேற்று மாலை 4 பேர் கொண்ட கும்பல் விக்கி என்ற இளைஞரை அடித்துக் கொன்றது. இது தொடர்பாக ஒதியஞ்சாலை போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த 4 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை விக்கியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் குற்றவாளிகளின் வீடுகளை அடித்து சூறையாடினர். மேலும் அவர்களது கார் மற்றும் பைக்குகளை அடித்து நொறுக்கினர். இதனையடுத்து விக்கியின் உடலை வாங்க மறுத்தும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சோனாம்பாளையம் சந்திப்பில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அதை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. போராட்டத்தை மக்கள் கைவிட மறுத்ததால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிமுக மாநில செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அப்பகுதி மக்களின் திடீர் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் சிகிச்சை வார்டில் வீணாகி போன பொருட்களை குப்பை போல் குவித்து வைத்துள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை அருகே இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள், கிராமம் மற்றும் நகர பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என நாள்தோறும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு சிகிச்சைக்காக வருகின்றனர். நாள்தோறும் மருத்துவமனைக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாகி வரும் நிலையில் மருத்துவமனையில் படுக்கை வசதி, கழிவறை வசதி உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகள் சரிவர இல்லை என்ற புகாரும் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையின் முதல் மாடியில் உள்ள ஆண்கள் சிகிச்சை பிரிவு வார்டில் வீணாகி போன நாற்காலிகள், மருத்துவமனை உபகரணங்கள் என வீணாகி போன பொருட்களை எல்லாம் குப்பை போல் குவித்து வைத்துள்ளனர். இதனை அங்கிருந்த நோயாளி ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருவதுடன் மருத்துவமனையில் சுகாதாரம் குறித்த பல்வேறு தரப்பினரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்துக்குள் கைதிகளுக்குள் மோதல் ஏற்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ளது. இங்கு நூற்றுக்கணக்கான விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்கு கடந்த 28ஆம் தேதி தண்டனை கைதி உசேன் என்பவர் அப்பகுதியில் இருந்த சிலம்பரசனை முறைத்தார். இதனையடுத்து இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது உசேன் சிலம்பரசனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சிலம்பரசன் காயமடைந்தார். தகவல் அறிந்து வந்த சிறை வார்டன்கள் உடனே அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். சிலம்பரசனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து சிறை அதிகாரி பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் சிறை கைதி உசேன் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இணைய வழியில் மாணவர்களுக்கான சாதி வருவாய் சான்றிதழ் பெறும் திட்டத்தை அரசு செயல்படுத்தாதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் ஆண்டுதோறும் உயர்கல்வி சேர்க்கைக்காக வருவாய்த்துறையினர் மூலம் சுமார் 25,000 சான்றிதழ்கள் விநியோகிக்கப்படுகின்றன. சென்டாக் உயர்கல்வி சேர்க்கைக்காக சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. அந்த சான்றிதழ்களை வருவாய்த்துறையினர் மீண்டும் மீண்டும் ஆய்வு மேற்கொள்வதாக கூறுவதால் சென்டாக் மாணவர் சேர்க்கை தாமதமாகிறது. தாமதம் குறித்து பேரவையில் கேள்வி எழுப்பியதால் உயர்கல்வி மாணவர்களுக்கு சாதி, குடியிருப்பு, வருமான சான்றிதழ்கள் எளிதில் கிடைக்க அரசு இணைய வசதியை ஏற்படுத்துவதாக சென்டாக் கூறியது. ஆனால் இணைய வசதி திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஏன் என்பதை அரசு விளக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் பணிக்கு அலுவலர்கள் உள்ளிட்ட 631 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்குகள் எண்ணிக்கை பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் 2 மையங்களிலும், காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகியவற்றில் தலா 1 மையம் என மொத்தம் 5 மையங்களில் நடைபெற உள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 143 வாக்கு எண்ணும் மைய மேற்பார்வையாளர்கள், 151 வாக்கு எண்ணும் மைய உதவி அலுவலர்கள், 137 நுண் பார்வையாளர்கள், 2 வாக்கு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் ஊழியர்கள், உதவியாளர்கள் என மொத்தம் 631 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கைக்கு சட்டப்பேரவை தொகுதி வாரியாக தலா 3 சுற்றுகள் நடைபெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
அரியாங்குப்பம், மணவெளி தொகுதிகளுக்கு மட்டும் தலா 4 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 97 மேஜைகளில் வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற உள்ளன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் புதுச்சேரியின் 2 மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இதில் சுமார் 500 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்த்து மொத்தம் 1500 போலீசார் வரை வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புதுச்சேரி AFT திடலுக்கு ஜூன் முதல் வாரத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்தை இடமாற்ற அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிய பேருந்து நிலையத்தில் கடும் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்காலிகமாக பேருந்து நிலையத்தை AFT மைதானத்துக்கு மாற்ற அரசு முடிவெடுத்து அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு திறப்பு தேதியும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2 முறை தேதி அறிவிக்கப்பட்டும் திறக்கவில்லை. பணிகளும் முறையாக நடைபெறவில்லை. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டதால் தற்காலிக பேருந்து நிலைய பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. இந்நிலையில் தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளிவர உள்ள நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மைதானத்தில் பொதுமக்கள் வசதிக்காக நிழற்கூரைகள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. கழிவறை கட்டிடம், குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு புதிய பஸ் நிலையம் AFT மைதானத்துக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி அகரம் மின்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அகரம் மின்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை கீழ்கண்ட பகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி வில்லியனூர் ஒரு பகுதி, மூர்த்தி நகர், சிவகணபதி நகர், ஆரியபாளையம், பாரதி நகர், கண்ணகி நகர், கோட்டைமேடு, SMV புரம் மேற்கு, பரசுராமபுரம், பெருமாள்புரம், பாண்டியன் நகர், சேத்தநத்தம், சேத்திலால் நகர், சுல்தான்பேட், அரசூர், ஆத்துவாய்க்கால்பேட் ஒரு பகுதி ஆகிய இடங்களில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே ECR சாலையில் நின்றிருந்த லாரி மீது பைக் மோதி விபத்து. வாலிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த அனுமந்தை குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆணியப்பன். இவரது மகன் மணி, வயது 28. இவர் நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டம் தேவனாம்பேட்டையில் உள்ள அவரது அக்கா வீட்டிற்கு சென்றுவிட்டு நேற்று அதிகாலை தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கூனிமேடு அருகே வந்து கொண்டிருந்த பொழுது சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதியதில் பலத்த காயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் மணியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்து குறித்த CCTV காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லாரி டிரைவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த திருவக்கரை தவிட்டுக்குளம் பகுதியில் உள்ள சிறுமியிடம் அவ்வழியாக வந்த லாரி டிரைவர் பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் சிறுமியை கடத்த முயன்றார். இதனை கண்ட சிறுமியின் உறவுக்கார பெண் உதவி கேட்டு கூச்சலிட்டதால் சிறுமியை கீழே இறக்கிவிட்டு லாரி டிரைவர் தப்பிச் சென்றார். இதுகுறித்து சிறுமியின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் மகளிர் போலீசார் அங்கிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது புதுச்சேரி சுத்துக்கேணி பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் முருகன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் பிறந்த நாளையொட்டி காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் மையப்பகுதியில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மா. ரஞ்சித் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் RB சந்திரமோகன், மாநில துணைத் தலைவர் பஷீர், மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா, வட்டார தலைவர்கள் மாறன், சுப்பையன், முஜிப் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.